அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் forgot டு டெல் யூ. இப்போ வந்து இந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி அண்ட் எனர்ஜிங்கிறத சொல்லியிருக்காங்க இல்லையா, அது எப்படி ரியாலிட்டியை மாற்றுது அப்படின்னா, நார்மலான மனுஷங்கள் எல்லாருமே 99% எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, நம்ம வெளியில் நடக்கிற விஷயங்களை நான் கவனித்து அந்த விஷயங்கள் மூலமாக நான் இன்ஃபர்மேஷன் எடுத்து என் மைண்டுக்கு கொண்டு போய் அதில் அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறது தான் ஹாப்பினஸ், இல்லை எனக்கு வந்து அது பிடிக்காமல் இருந்தால் சேட்னஸ். அப்போ சந்தோஷம் துக்கம்ங்கிறது நான் வெளியில் நடக்கிற விஷயங்களை பார்த்து நான் வந்து அதை உணர்றேன். அப்போ அந்த உணர்வு தான் வைப்ரேஷன்ஸ். புரியுதுங்களா? அது சந்தோஷமாக இருக்கிற உணர்வுலேயே நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே பூந்து அந்த ஃப்ரீக்வன்சி மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகளையே கொடுத்துட்ருக்கோம். அதே சோகமான நிகழ்வுகளை கவனித்து நான் சோகமாகவே இருந்தேன்னா அந்த வைப்ரேஷன்ஸ் ரொம்ப நாள் நீடிக்கும் போது அது ஃப்ரீக்வன்சி உங்களுக்குள்ளே டச் ஆகி அந்த ஃப்ரீக்வன்சி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சோகமான உலகத்துக்கு கொண்டு போகும். விச் மீன்ஸ் சோகமான நிகழ்வுகளை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால் டிப்ரெஷன் இருக்கவன் டிப்ரெஷன்லேயே இருப்பான், ஹாப்பினஸில் இருக்கிறவன் ஹாப்பினஸ்லேயே இருப்பான். ஸோ இதில் வந்து இதுதான் வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வர்ற தன்மை. அப்போ இது எல்லாத்துக்குமே உள்ளுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி தான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நார்மலான லைஃப். இந்த நார்மலான லைஃப்பை நீங்கள் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா யூ ஹாவ் டு டூ த ரிவர்ஸ் திங்.